நாம் வாழும் அண்ட பெருவெளி அளவற்ற நிலைத்த பேராற்றலால் நிறைந்துள்ளது. இந்த நிலை ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ இயலாது. இவ்வாற்றலை மாறுபட்ட வெவ்வேறு தோற்றங்களாக மட்டுமே காண முடியும். நம்மை சூழ்ந்துள்ள உலகை உருவாக்கிய அதே ஆற்றல்தான் நம்மையும் படைத்திருக்கிறது. நம்முள் இயங்கும் இந்த உயிர் சக்தி பிராணா என்று அழைக்கப்படுகிறது. இது நம் உடலை பேணி வாழ்வழித்து துடை நிற்கிறது. இப்பேராற்றல் நம் உடலில் சக்கரங்கள் வழியாக உருண்டோடுகிறது. சுழற் சக்தியால் இயங்கும் ஒவ்வொரு சக்கரமும் உடலின் குறிப்பிட்ட நரம்பு மண்டலங்களோடும் உறுப்புகளோடும் தொடர்பில் உள்ளன. இந்த யோக சக்கரங்களை பற்றி பொது ஆண்டு 1500 முதல் 1000 வரையிலான காலத்தில் வெளியான ஆதி வேதங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் உரைத்துள்ளன. யோக குண்டலினி உபனிஷத் நம் உடலில் இயங்கும் 7 சக்கரங்களை பற்றிய விரிவான விளக்கங்களையும் அது வாழ்நாள் முழுவதும் நம் உடலில் எவ்வாறு செயல்படுகின்றது, என்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றது என்பதையும் சொல்கிறது. பொது ஆண்டிற்கு முந்தைய 200ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் தமது யோக சூத்ரா என்ற நூலில் சக்கரங்களின் மறைபொருளை வெளிப்படுத்தி எளிமையாக்கி ஒவ்வொருவரும் தம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வகை செய்தார். லலிதா சகஸ்திரநாமம் என்ற லலிதாம்பிகையை போற்றும் பாடல்களை தமது பிரம்மாண்ட புராணம் மூலம் உலகிற்கு அளித்த அகஸ்திய மாமுனி அதன் 38, 39, 40ஆம் பாடல்களில் யோக சக்கரங்களை பற்றி குறிப்பிடுகின்றார். மூலாதாரைக நிலஜா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி. தமிழ் மண்ணின் பெருமைக்குரிய 14 சித்தர்களில் ஒருவரான திருமூலர் தமது மிகச்சிறந்த படைப்பான திருமந்திரம் நூலில் 3ஆம் தந்திரத்தில் 549 முதல் 883 வரையுள்ள வரிகளில் அஷ்டாங்க யோகாவின் சிறப்புகளை குறிப்பிடுகின்றார். இதனை ஆண், பெண், சாதி, மத, இன வேறுபாடுகள் இன்றி அனைவரும் பயிற்சி செய்யலாம் என்கிறார். நாபிக்கு கீழே 12 அங்குலம் தாபிக்கு மந்திரம் தன்னை அருகில தாவிக்கு மந்திரம் தன்னை அறிந்த பின் கூவிக்கொண்டீசன் குடியிருந்தானே. அவர் சக்ரா அமைப்பை தெளிவுபடுத்தி வரையறுத்து குண்டலினி சக்தியை எழுப்பி பேரின்பமும் பேராற்றலும் பெற்று உயர்நிலை அடைவதற்கான வழிமுறைகளை ஆவணப்படுத்தியுள்ளார். அண்மைக்கால விஞ்ஞான கண்டுபிடிப்பான குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இயங்கியல் கோட்பாடு அண்ட பெருவெளியில் எங்கும் நிறைந்திருக்கும் எல்லையற்ற பேராற்றலை பற்றி குறிப்பிடுகிறது. இதை நீங்கள் பேரண்ட பெருவெளியின் எல்லையற்ற இடைவிடா நடனம் என கவிதை பாடலாம். காலங்காலமாக சக்கரங்களின் சக்தி உடலின் அடிப்பகுதியில் மூலாதாரம் என்ற முதல் சக்கரத்தில் ஆற்றல் மிக்க பாம்பாக சுருண்டு கிடப்பதாக கருதப்படுகிறது. இது எழுப்பப்பட்டதும் முதுகுத்தண்டு வழியாக 7 சக்கரங்களின் மேலேறி உச்சியை அடைகிறது. மூலாதாரத்திலிருந்து உச்சி வரை உள்ள 7 சக்கரங்களுக்கும் அவற்றுக்கென தனித்தனியான நிறமும் மூல மந்திரமும் இணைந்து உள்ளன. ஒவ்வொரு சக்கரத்திற்கான அதன் நிறத்தில் கவனம் குவித்து அதற்கான மூல மந்திரத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக முழங்குவதன் மூலம்
நம் உடலில் ஒருவித அதிர்வை உணரலாம். லம் வம் ரம் யம் ஹம் ஓம் ஹம் இது உடலையும் மனதையும் ஒருங்கிசைத்து சமநிலை அளித்து 7 சக்கரங்களின் ஆற்றலை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் நிலையான, மகிழ்வான, நலம் மிக்க, நிறைவான வாழ்வை பெறுவோமாக. சக்கரங்களில் பொதிந்திருக்கும் ஆற்றலை அறிந்துணர அழைக்கின்றோம். வாரீர், ஆற்றல் நிறைந்த சக்கரங்களை ஆய்ந்துணரும் நுட்பங்களை எளிய முறையில் இப்போது எடுத்துரைக்கின்றேன். ஒரு அமைதி நிறைந்த சூழலை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள். சுகாசனமோ பத்மாசனமோ இணக்கமான ஒன்று. கைகள் முழங்கால்கள் மீது படிந்திருக்கட்டும். விரல்களில் சின்முத்ரா. சுற்றி சுழன்று நிற்கும் மூலாதார சக்கரத்தின் மீது கவனத்தை செலுத்தத் தொடங்குங்கள். அதன் செந்நிறம் உங்கள் மனதில், மனக்கண்களில் விரியட்டும். லம் என்ற இதன் மூல மந்திரத்தை தொடர்ச்சியாக 30 நொடிகளுக்கு முழங்குங்கள். அடுத்து ஒரு வெண்ணிற நீர்க்கற்றை உங்களது முதுகுத்தண்டின் வழியாக மேலேறி சென்று அடுத்தமைந்த சுவாதிஷ்டானா சக்கரத்தை அடைவதாக எண்ணிக்கொள்ளுங்கள். சாக்ரல் சக்கரம் என்று சொல்லப்படும் இதன் நிறமான ஆரஞ்சு என்கின்ற செம்மஞ்சள் நிறத்தை மனதில் இருத்தி இதன் மூல மந்திரமான வம் என்பதை 30 நொடிகள் முழங்குங்கள். இது போன்றே மற்ற சக்கரங்களையும் எண்ணங்களில் நிறுத்தி அதன் வண்ணங்களில் மனம் குவித்து அவற்றின் மூல மந்திரங்களை 30 நொடிகள் முழங்குங்கள். ஒவ்வொன்றாய் மேலேறி சென்று உச்சியை அடைந்த பின் 1000 இதழ் கொண்ட தாமரை எனும் பொருளமைந்த சகஸ்ரா சக்கரத்தில் நின்று அதன் நிறத்தை மனம் கொண்டு அதன் மூல மந்திரமான அம் என்பதை 60 நொடிகள் முழங்குங்கள். இந்த நடைமுறையை 7 முறை தொடரும். நிறைவாக விடாமுயற்சியோடு தொடர்ச்சியாக 7 சக்கரங்களையும் ஒவ்வொன்றாய் மனதில் நிறுத்தி அதன் நிறங்களில் கவனம் செலுத்தி அவைகளுக்கான மூல மந்திரத்தை முழங்குங்கள். இது மேலும் கீழுமாக 7 முறை நடைபெறட்டும். உடல் மனம் இரண்டின் இறுக்கத்தை தளர்த்தி அமைதியாக ஓய்வெடுங்கள்.